என் மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு, அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தையை பெறுது, அது அறியாமைன்னு ஒரு குழந்தையை பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெறுது, அதுக்கு பேர் மறதின்னு பேர். இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேற்று இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளுமரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லு. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில், இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துசாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KK சொல்லுங்க. முதன்மையான இந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசி இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இதை ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யாரை வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க, பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருவீங்க? எந்த அடிப்படை